அடுத்ததாக அமரர் வி.ஆர். அழகப்பன் அவர்களின் நீண்ட நாள் நண்பரும் மெய்நாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தினகரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய கருணாநிதி அண்ணன் ஆரம்பகால அமரர் அழகப்பனுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கெல்லாம் உரைத்தார்கள். பொதுவாக இந்த நிகழ்ச்சியில் பேசுவதில் கொஞ்சம் மிகவும் வருத்தமாக தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து நண்பரை பற்றி சில வார்த்தை பேசக்கூடிய ஒரு கட்டாயத்தின் பேரில் இங்கே நிற்கின்றேன். அண்ணன் கருணாநிதன் சொன்ன மாதிரி அவர் சிறு வயதில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பார், துடிப்பாக இருப்பார். பார்க்கலாம், ரொம்ப துடிப்பானவர். அவருடைய பள்ளி வாழ்க்கையெல்லாம் அற்புதமாக விளக்கினார்கள். அவருடைய கல்லூரி வாழ்க்கை, அவருடைய நண்பர்கள் சிலர் கூற எனக்கு நன்றாக நான் அறிவேன். என் வயதை ஒத்தவர், கிட்டத்தட்ட 600 ஆண்டு காலம் நாங்கள் ஒருவரை ஒருவர் அறிவோம். என்னுடைய பூர்வீகம் காரைக்குடி, அவருடைய பூர்வீகம் தேவகோட்டை. அவர் படித்தது பிகாம் சிஏ. நானும் குடும்ப சூழ்நிலை காரணமாக படித்தது பிகாம் சிஏ மற்றும் படித்தேன். மற்ற நாடுகளிலும் படித்தேன். ஆனால் அவருடைய கல்லூரி படிப்பு அமெரிக்கன் கல்லூரியிலே அந்த காலத்தில் பிகாம் படிப்பு யாரும் பாஸ் பண்ணுறவங்கெல்லாம் பெரும்பாலும் 3rd கிளாஸில் தான் ஒரு காலத்தில் பாஸ் பண்ண முடியும். இந்த 2nd கிளாஸ், 1st கிளாஸ் அந்த மாதிரி பிரிவுகளில் பிகாமில் பாஸ் பண்ண முடியாது. மற்றபடி பிஎஸ்சி, மேத்தமெட்டிக்ஸ், மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் 1st கிளாஸ் வாங்குவாங்க. ஆனால் அவர் அந்த காலத்திலேயே அமெரிக்கன் கல்லூரியில் 1st கிளாஸில் பிகாம் வெற்றி பெற்றவர், தேர்வில் வெற்றி பெற்றவர். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி சிஏ இந்தியாவில் மிகவும் கடினமான படிப்பு தான். அந்த படிப்பில் முதல் 50 பேருக்கு ரேங்க் ஹோல்டர்ஸ்னு பிரிப்பாங்க. அந்த 50 பேரில் ஒருவராக அவருடைய இன்டர்மீடியட் பரீட்சை எழுதி அதில் வெற்றி பெற்றவர். இந்தியா முழுக்க நடந்த பரீட்சையில் 50 பேர்களை ஒரு பட்டியலிடுவார்கள். அந்த பட்டியலிலும் அவர் இடம்பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பின்னாலே சிஏ முடித்தார். அவருடைய லைஃப் ஆம்பிஷன் என்னன்னு கேட்டால், அவங்க சித்தப்பா இங்கே எனக்கு அப்பா அம்மாலாம் இங்கே இந்த நாட்டை சேர்ந்தவங்க, அதனால் எனக்கு அப்படியெல்லாம் ஒரு ஆம்பிஷன் கிடையாது. ஏதோ போனேன் திரும்ப வந்துடுவேன்ட்டு. அவர் சிங்கப்பூர் தான். சிங்கப்பூரில் நான் சிங்கப்பூருக்கு போக வேண்டும், சிங்கப்பூரில் வாழ வேண்டும், சிங்கப்பூரில் சிங்கப்பூரனாக இருக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தை இள வயதிலே கொண்டிருந்த காரணத்தினால் அவர் அந்த சிஏ படிப்பை படித்து முடித்தவுடன், கிட்டத்தட்ட முடித்தவுடன் இங்கே வந்து விட்டார். அவர் அதாவது இந்த சிஏ படிக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு ஆடிட்டர் இடத்துல அவருடைய ஆஃபீஸில் 3-4 ஆண்டுகள் பணிபுரிந்தால்தான் சிஏ படிக்க முடியும். அப்ரெண்டிஸ் என்று சொல்லுவார்கள், கைப்பழக்கத்திற்காக. அந்த பழக்கத்திற்காக அவர் வேலை செய்த அந்த அப்ரெண்டிஸாக இருந்த ஆஃபீஸ் பழனியப்பன் விஸ்வநாதன் ஒரு ஆடிட்டர். எங்களுக்கெல்லாம் நல்லா நன்கு அறிமுகமானவர், எனக்கும் மிகவும் நெருங்கிய பெரியவர். அந்த விஸ்வநாதன் என்பவர் சென்னையிலேயும், பழனியப்பன் என்பவர் சென்னையிலேயும், விஸ்வநாதன் என்பவர் மதுரையிலேயும் இருவரும் சேர்ந்து அற்புதமான ஒரு ஆடிட் ப்ராக்டிஸை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் சேர்ந்து அந்த ஆடிட்டத்தில் அந்த ஆடிட்டர்கிட்ட நல்ல ஒரு நன்மதிப்பை பெற்றார்.
அந்த ஆடிட்டர் பழனியப்பன் வந்து இவர் மேலே வந்து மிகவும் நன்மதிப்பு வைத்திருந்தார். அவர் பெரிய பெரிய ஆடிட் மெட்ராஸில் வந்து மெட்ராஸ் சிமெண்ட்ஸ் அது போன்ற பெரிய ஆடிட் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆடிட்டர் அந்த நிறுவனத்திலிருந்து பழகி அந்த பழக்கங்களினால் அவர் வந்து தன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு ஆக்கி கொண்டார். அதுக்கப்புறம் சிஏ படித்தவர்கள் சில பேர் இண்டஸ்ட்ரியல் அட்டாச்மெண்ட்னு சொல்லி போவாங்க. அதுலேயும் போய் அவர் கலந்து படித்து எதையுமே என்னென்ன இருக்கோ அத்தனையும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் துடிப்பும் இளமையில் இருந்த காரணத்தினால் அவ்வாறு செய்தார். சிங்கப்பூருக்கு வந்தார். ராமா அண்ட் கம்பெனி நண்பர் ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலை செய்தார். நான் நல்வாடியில் பல ஆண்டு காலம் பணிபுரிந்தேன். அடிக்கடி சந்திக்கிற போதெல்லாம் சில சமயங்களில் பேசுவோம். எனக்கு என்ன அவர் தெரியும்னு கேட்டால், அவர் வந்து இப்போ நம்மெல்லாம் படித்தோம், ஒரு வேலை செய்கிறோன்னா அதில் தான் இருப்போம். அவருக்கு வந்து பல சிந்தனைகள் ஏராளமாக இருக்கும். அதாவது ஒரே நேரத்தில் பல விஷயங்களை சிந்திப்பார். எதை எப்படி செய்யலாம், இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அந்த துடிப்பு இளமையிலேயே தொடர்ந்து கொண்டிருந்த காரணத்தினாலே எதை செய்யலாம் என்று சிந்தித்து இவ்வளவு பெரிய பல நிறுவனங்களை குறைந்த காலத்தில், அவங்க சொன்ன மாதிரி குறைந்த காலத்தில் பல நிறுவனங்களை நிறுவினார். திருமணத்தை செய்தார். அழகான ஆண் குழந்தைகள் மூவர். எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் அவருடைய குடும்பத்தை கவனித்துக் கொண்டும் அவருடைய துணைவியார் நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். இருந்தாலும் அவர் பொருளாதாரத்தை எப்படி ஈட்டுவது என்பதில் முழுமையான சிந்தனையோடும் உழைப்போடும், அதாவது இன்றைய தினம் உழைப்பாளர் தினம், இந்த நேரத்தில் அது வந்து ரேர் கோயின்சிடென்ஸ், இட் ஹேப்பன் டு பி டுடேஸ் 30th டே ஃபார் ஹிம். அது ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி ஒரு உழைக்கக்கூடியவர். அதாவது சில பேர் நினைப்பாங்க பெரிய ஆடிட்டர் படித்தவர்லாம் எதுக்கு உழைக்கணும்ன்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. உழைப்பும் படிப்பும் சேர்ந்ததுனா தான் ஒரு உச்சநிலையை அடைய முடியும். உழைப்பு மட்டும் இருந்து படிப்பு இல்லாமல் இருந்தால் அந்த அளவுக்கு செய்ய முடியாது. படிப்பு மட்டும் இருந்தாலும் பத்தாது, உழைக்க வேண்டும். ஆகவே அந்த இரண்டு முக்கிய குணங்களையும் கொண்டவர் அவர். அது மட்டும் இல்லாது இறைவனிடத்திலே, குறிப்பாக முருகனிடத்திலே, பழனி ஆண்டவனிடத்திலே அதிகமான ஈடுபாடு கொண்டவர். அவருடைய பையன்கள் பெயர்களெல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும். கார்த்திக், சரவணன், செந்தில். இதுக்கு மேலே வேற ஒன்றும் சொல்லவே வேண்டியதில்லை. அவ்வளவு ஈடுபாடு முருகனிடத்துல. பல ஆண்டு காலம் பழனிக்கு கால்நடையாக தேவகோட்டையிலிருந்து, சென்னையிலே படித்தாலும் எங்கே இருந்தாலும் தேவகோட்டைக்கு வந்து தேவகோட்டையிலிருந்து நடந்து போகிறவர்கள் மூலமாக கடைசி வரை பழனிக்கு கிட்டத்தட்ட 180-200 கிலோமீட்டர்கள் நடந்து கால்நடை பயணமாக சென்று இறைவன் முருகனை சென்று வழிபடக்கூடியவர். இவ்வளவு கடவுள் பக்தி உள்ளவர். கடைசி வரை உழைத்தார். உழைத்து அவர்களுடைய மக்களை நல்ல விதமாக படிக்க வைத்து மூவரையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்து பேரன் பேத்திகளை எல்லாம் பார்த்து ஒரு பூரிப்பான வாழ்வை வாழ்ந்தவர் அமரர் அழகப்பன் என்று சொல்லிக் கொண்டால் அது நிச்சயமாக மிகையாகாது. ஆனால் எப்படித்தான் இருந்தாலும் இழப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய வெற்றிடம். சாலா அவருடைய துணைவியார் ஆட்சி இருக்காங்க. பெரும் பொறுப்புகளை எல்லாம் அவங்க சாலாச்சிட்டு தான் கொடுப்பாரு. நிறைய பொறுப்புகளை கொடுத்து அவங்க வந்து உறுதுணையாக இருந்து இந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு ஓடுகிறாரோ, 2 மாடுகள் சேர்ந்து ஒன்றாக வண்டியை இழுத்தால் தான் அந்த வண்டி நேராக செல்லும். அந்த அளவிற்கு முழுமையாக ஒத்துழைத்து உழைத்தவர் அவருடைய துணைவியர் ஆட்சி சாலா அவர்கள். நீங்க வந்து ரொம்ப கலங்கி போயிருக்கீங்க அவர் இல்லாமல், ஏற்றுக்க முடியுது. ஆனால் இனிமேல் நீங்கள் தான் உங்களுடைய மகன்களுக்கு ஆறுதலாக இருந்து அவர்களுக்கு அழகப்பன் இருந்து எந்த அளவுக்கு ஆலோசனை சொல்லுவாரோ அந்த அளவுக்கு அவர்களுக்கெல்லாம் தைரியமும் ஒரு ஆலோசனையும் கொடுத்து நீங்கள் ஒரு குடும்ப தூணாக விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அதாவது அவருடைய சகோதரர்கள் வள்ளியப்பன், பழனியப்பன், மெய்யப்பன் மற்றும் சாலாட்சி, கார்த்திக், சரவணன், செந்தில், அவர்களுடைய துணைவியர்கள்,
எல்லோருக்கும் என்னுடைய ஒரு வருத்தத்தையும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் எதை பற்றியும் இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களை வழிநடத்துவதற்கு உங்கள் தகப்பனார் சொல்லிக் கொடுத்த பண்புகளையும் அந்த தொழில் முறைகளையும் தொடர்ந்து கடைபிடித்து வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அதற்கு அமரர் அழகப்பன் அவர்கள் என்றென்றும் உங்களுக்கு உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் உங்கள் வாழ்வில் இருப்பார் என்று கூறி எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த நேரத்தில் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு தினகரன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. புத்திசாலி, திறமைசாலி, கடின உழைப்பாடு. அவர் வி.ஆர். அழகப்பன் அவர்களை சொல்வதற்கு வார்த்தைகள் போதவில்லை, சிலிர்ப்பதற்கும் தேகம் போதவில்லை.